பக்தி செய்ய இருப்பது திருவாரூர் சப்த விடங்க தலங்கள். திருவாரூர் தியாகேச பெருமான் அவனுடைய பெருமையையும் தொன்மையையும் நமக்கு நாவுக்கரசு பெருமானே உணர்த்தி இருக்கின்றார். நாவுக்கரசு பெருமான் திருவாரூர் தலத்தினை பற்றி மட்டும் 21 பதிகங்கள் தேவார பதிகங்கள் பாடியிருக்கின்றார். ஞானசம்பந்தர் 5, சுந்தரர் பெருமான் 8 தேவார பதிகங்களும். அத்துணை சிறப்புடைய இந்த திருவாரூர் தலம், அங்கே வீற்றிருக்கும் தியாகேச பெருமான் மூலவர் தியாகேசர் மட்டுமல்ல, அங்கே புற்றிடம் கொண்டார் வன்மீகநாதர் என்ற பெயரளவில் 2 பேருமே மூலவர்களாக வீற்றிருக்கின்றார்கள். பொதுவாக கோயிலில் மூலவர் ஒருவர், உற்சவர் ஒருவர். ஆனால் இந்த தலத்தினுடைய சிறப்பு 2 தெய்வங்களும் மூலவர்களாக வீற்றிருந்து எதற்காக வீற்றிருக்கின்றார்கள்? ஒன்றிற்கு 2 பேராக யோக நிலையில் தவத்தினை மேற்கொண்டு இறைவன் உயிர்களை உய்விப்பதற்காக, உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக. பொதுவாக இறைவன் நம்முடைய இன்பத்தில் பங்கு கேட்பதில்லை, ஆனால் நமக்கு துன்பம் வரும்போது அவனாகவே முன் வருவான். அதுதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே இறைவன் கொடுத்தது. அதை நாம் அவனுக்கு கோயில் பணியாக, அவனுக்கு நிவேதனமாக, அவனுக்கு பரிசு பொருட்களாக, நன்கொடைகளாக கொடுப்பதெல்லாம் அது அவனுடைய ஆசீர்வாதம் பெற்றதாக நமக்கு மீண்டும் வருவதற்கே ஒழிய அதை அதிலும் அவன் பற்றற்றுதான் இருக்கின்றான். அத்தகைய சிறப்புடையவன் இறைவன். அவன் நம்முடைய இன்பத்தில் பங்கு கேட்பது இல்லை. நமக்கு துன்பம் வரும் பொழுது அவனுடைய கருணையின் விளைவினால் அவன் நம்முடைய துன்பத்தை குறைப்பதற்கு, நம்முடைய துன்பத்தில் அவன் வந்து பங்கு கொள்கின்றான். நமக்கு துன்பம் எப்போ வருகிறது என்பதே நமக்கு தெரியாது. ஆனால் அவன் எத்தனையோ பிறவுகளுக்கு முன்னாலேயே அந்த உயிர் தூலமாக, அது இந்திரியங்களெல்லாம் பெறுவதற்கு முன்னே தூலமாக இருக்கும் பொழுது இறைவன் என்ன செய்கின்றான்? அதற்கு துன்பம் வரும் காலத்தில், ஏனென்றால் துன்பத்தை நாம் தான் பெருக்கிக் கொள்கின்றோம். வினை என்பது ஒரு கெட்ட வார்த்தை என்று அல்ல, அது ஒரு செயல். பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ல வினைச்சொல் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் ஆங்கிலத்தில் வேர்ப் என்று சொல்லுவோம், ஆக்ஷன் வேர்ப். அதனால வினை என்பது ஒரு செயல். இந்த செயலை ஒரு ஆன்மா தெரிந்தோ தெரியாமலோ அது தூலமாக, இந்திரியங்கள் பெறுவதற்கு முன்னாலும் அதற்கு மனம் இருக்கும், புத்தி. அந்த மனம் புத்தி இருக்கிறதுக்கு முன்னாடியும் இந்திரியங்களுக்கு ஆணவம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆணவம் என்பதெல்லாம் திமிர், செருக்கு அப்படி என்பதெல்லாமே ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தோம். ஆனால் ஆணவம் என்பது ஒரு முனைப்பு. ஒரு காரியத்தை நாம் தான் செய்ய முடியும், நம்மாலே தான் ஆற்ற முடியும். அப்படிங்கிற முனைப்புக்குத்தான் ஆணவம் என்பது முதல் பொருளாக பொருந்தக்கூடியது இந்த வாக்கியம்தான். ஆக இந்த பிரபஞ்சத்தில் நாம் இல்லை என்றாலும் எல்லாம் அதே மாதிரி நடக்கத்தான் போகின்றது. அதை உணராமல் உயிர்கள் அந்த ஆணவத்தினால், முனைப்பினால் ஒரு செயலாற்றி விடுகின்றது. அந்த செயலின் பயனை அனுபவிக்க நமக்கு இந்திரியங்கள் கிடைக்கும், மனம் புத்தியின் அந்த கரணங்கள் கிடைக்குது. அதற்காக ஒரு பிறவி, அதற்காக ஒரு உலகம், அதற்காக போகம், அனுபவம், இவை அனைத்தையும் இறைவன் படைத்து இந்த உயிர் ஒரு செயலை ஆற்றாமல் இருப்பது என்பது ரொம்ப ஒரு பெரிய ஆனந்த நிலை. அந்த நிலையில் தான் இறைவன் இருக்கிறான். பரம்பொருள் தத்துவத்தோட நம்ம சிவனாகிய பரம்பொருளை இணைத்து பேசுகிறோம். அப்படி அந்த சிவம் என்ன செய்கிறார்? சிவமே என்று இருக்கிறார். அதனால தான் அவர் ரொம்ப பெரியவர். அப்படி நம்மால இருக்க முடியாது. ஆனால் இறைவன் ரொம்ப பெரியவன் என்பதனால் அவன் நிலைக்கு நம்மளை உயர்த்துறான். அவனால் உயர்த்த முடியும். ஆனால் நம்மால் அவன் உயரத்துக்கு போக முடியாது, அவனை பணியாம. அதைத்தான் அடிமுடி காணவொன்னா அண்ணாமலையான் அதன் வாயிலாக நமக்கு உணர்த்தினார்கள். ஆக நம்ம தலை தாழ்ந்தோம் என்றால் அவன் குனிந்து இறங்கி, தன்னிலையிலிருந்து இறங்கி, சும்மா சிவனே என்று இருந்தவன் சிவன் சக்தின்னு 2 ஆகிறான். அதற்கப்புறம் 3 விதமான சக்திகள் ஆகிறான். அதற்கப்புறம் படைப்பு, காத்தல், அழித்தல் என்கின்ற முத்தொழில்களை புரிகிறான். அதற்கப்புறம் நமக்கு வேணுங்கிற இந்த சக்தியெல்லாம் நம்முடைய உடலுக்குள்ள வைக்கிறான். நம்முடைய உடலும் இந்த அண்டமும் பிண்டமும் 2 ஒன்றரை இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை புரியாத வரைக்கும், அது ஏன் நம்மளுக்கு புரியலை? நம்ம மாயையால் கட்டுண்டு இருக்கும். அந்த மாயை, ஆணவம், அஜ்ஞானம், இருள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யும்? அந்த உயரத்தை நம்மை தொடவிடாது.
ஏன் நாம் செய்த செயல்களுடைய பலனை அனுபவிக்கணும். அந்த செயல்கள் நல்லவையாக இருக்கலாம், இல்லை அல்லவைகளாக இருக்கலாம். ஆக அந்த நல்லவை அல்லவைங்கிற இருமைகளை தாண்டி ஒரு செயல் இல்லாமல் சும்மா இருக்கிறது என்பது, அதாவது சும்மா என்றால் சோம்பித்திருதல் அல்ல, கடமைகளை செய்யும் பொழுது பற்றற்று இருப்பது தான் சும்மா இருப்பது. இந்த உடலுக்குண்டான கடமை. ஏன் எவ்வளவோ தவசீலர்கள் இருந்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், சுவாமி விவேகானந்தர் இருந்தார், நம்முடைய அருளாளர் பெருமக்கள் இருந்தாங்க, நால்வர் பெருமக்கள். அவர்களெல்லாம் அப்படி ஒரு உன்னத ஆனந்த நிலையை, இறைவனுடைய அன்பை பெற்ற பிறகும் கூட எதற்காக அவர்கள் கோயில் கோயிலாக சென்றார்கள்? எதற்காக அடியார் கூட்டங்களுக்கெல்லாம் ஞான நூல்கள் வாயிலாக எத்தனையோ விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க? அவங்க சும்மா சிவனே என்று இருந்திருக்கலாமே. சித்தர்கள் அவர்கள் நம் உடல் சார்ந்த நோய்களுக்கு எத்தனை மூலிகைகள் வைத்தியங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அவர்கள் மூலிகைகளால் எத்தனை கோயில்களில் விக்கிரகங்களை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. இந்த கோயில்களை எல்லாம் ராஜாக்கள் எப்படி எத்தனை எல்லாம் கெட்டினாங்க. எதுக்காண்டி? நம்ம அங்கே போய் பயன் பெறணுங்கிறதுக்காண்டி தான். இத்துணை வேர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த மணித்துளிகள், இதற்கு முன்னால் பேசின ஐயா கோமதி சங்கர் ஆகட்டும், இப்பொழுது அடியனுக்கு வாய்ப்பு, எல்லாம் இதே நேரத்தில் உட்கார்ந்து ஒரு கோயில் திருவிழா, ஆகம வழிபாடுகள், வேதங்கள், நம்முடைய தமிழ் தேவாரம், திருவாசகம், இப்படி நம்முடைய வைணவ சம்பிரதாய பிரபந்தங்கள், இந்த வழிபாட்டு முறைகள்லாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய இந்த பக்தி நம்மளுக்குள்ளேயே ஒடுங்கி போயிடும். நம்மளை பார்த்து ஒரு அடியாரை பார்த்து இன்னொரு அடியார் இவர்களிடம் எந்த அளவுக்கு இறைவன் மேலே அன்பு இருக்குது, இவர்கள் எந்த அளவெல்லாம் படிக்கிறாங்க, இவர்கள் எந்தெந்த விடயத்துலலாம் பக்குவமாக இருக்கிறாங்க, இவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு ஒவ்வொரு அடியாரையும் இன்னொரு அடியார் தூக்கி விடுவதற்கு முயற்சி பண்ணணும். அப்படித்தான் நம்முடைய அருளாளர் பெருமக்கள், மூவர் பெருமக்கள் இந்த சைவ சமயத்தை வளர்த்தார். அவர்கள் கோயில் உள்ள விக்கிரகத்தினுடைய மேல் இந்த தேவார பாடல்களை பாடவில்லை அப்படின்னா நமக்கு இந்த கோயில்கள், அதனுடைய அந்த அற்புதங்கள், மகத்துவம், இதையெல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் தெரியாமையே போயிடும். அப்போ ஒரு குழுமம்னு இருக்காது. அந்த குழுமத்தில் ஒரு நல்லதை பார்த்து ஒருத்தரும் ஒரு நல்ல விஷயத்தை செய்வாங்க. அப்படி இது பல்கி பெருகுவது என்பது இந்த பக்தியில் இல்லாமல் போயிருக்கும். அப்படி ஒரு நிலையை தவிர்த்த இந்த அருளாளர் பெருமக்கள் பாடிய தேவாரங்கள், இந்த ஆன்மீக தலங்கள், திருவாரூர் உட்பட 7 தலங்கள், அதனுடைய தலபுராணம், இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விடங்கர்கள். விடங்கர் அப்படின்னா என்ன? அந்த விடங்கர் ஆடக்கூடிய நடனம், தேவார பதிக வரலாறு, இந்த ஒரு 3 அடுக்காக இந்த 7 தலங்களையும் நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இதற்கும் முழுமுதற் காரணம் இறைவனுடைய கருணை. நம் தேசத்தில் பிறந்த அருளாளர்கள் அவர்களுடைய சுயநலம் இல்லாத இறைவன் மேல் அவர்கள் வைத்த அன்பின் வெளிப்பாடா அவர்கள் அடியார்களுக்காக அவர்கள் அந்த அன்பை, இறைவன் பால் அவர்கள் பெற்ற அன்பை வெளியே அடியார்களுக்கு கொடுத்தாங்க. இறைவனுடைய அன்பு என்பது ஒரு பொங்குமாங்கடல் போல. அது நம்மளுடைய நெஞ்சுக்குள்ளே இறைவன் நிறைஞ்சான் அப்படின்னா அது பொங்கிக்கிட்டே இருக்கும். அதால் நம்மளால் ஒருத்தரால் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அது பெருகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்வோம்? நம்மை பார்க்குறவர்கள்ட்ட எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அந்த அன்பு அவர்களுக்கு எந்தெந்த வகையில் தேவைப்படுதோ, ஒரு உதவியாக அடியார் தொண்டாக நாம் அதை செய்ய முயற்சிப்போம். அது பல்கி பெருகிக்கொண்டே போகும். அதற்கு நாம் நம்முடைய அகத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். தூய்மையான என்ன? அதை காலியாக வைத்து கொள்ள வேண்டும். காலியான ஒரு பெட்டியில் தான் நாம் பொருட்களை அடைக்க முடியும். அப்படி நம்முடைய மனத்தை எல்லா வேண்டாதவைகளிலிருந்து அதை சுத்தப்படுத்தி, அதை சுத்தப்படுத்துவது என்பதில்லை, அதில் இடம் வச்சிருந்தா போதும், இறைவன் தானாக அங்கே நிறைஞ்சிடுவோம். அப்படி நமக்கு இன்றைக்கு நிறைய போகிற இறைவன் திருவாரூர் தியாக விடங்கர், அதற்கப்புறம் திருநள்ளாறில் இருக்கும் நாக விடங்கர், திருவாய்மூரில் இருக்கும் நீல விடங்கர், நாகைக்காரோணம் அதாவது நம்முடைய நாகப்பட்டினம் அதில் இருக்கும் சுந்தர விடங்கர், வேதாரண்யம் திருமறைக்காடு அங்கே இருக்கும் புவனி விடங்கர், திருக்கோளிலி அதில் இருக்கும் அவனி விடங்கர், திருக்காராயில் அல்லது திருக்காரவாசல் அதில் இருக்கும் ஆதி விடங்கர். இந்த 7 விடங்கர் பெருமானும் நம்முடைய மனத்தில் இன்றைக்கு நிறையணும். அவர்கள் அனைவரும் யோக நிலையில் இருக்கிறவர்கள். மிக மிக உன்னதமான ஒரு தாத்பரியத்தை, ஆன்மீக தத்துவத்தை இந்த விடங்கர் மேனிகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன. இந்த தலங்களும் ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு பெருமையும் மகத்துவம் உடைய தலங்கள்.
ஆக இவையெல்லாம் நமக்கு இன்றைக்கு நம்முடைய மனதில் நிறையணும் அப்படின்ட்டு இறைவனுடைய திருவடிகளை வேண்டி வணங்கி முதலாவதாக திருவாரூர் தலம். இங்கே மூலவர் தியாகேச பெருமான் புற்றிடம் கொண்டார். புற்றிலிருந்து தானே உருவான சுயம்பு மூர்த்தி. இவர் திருமாலுக்கும் இந்திரர்களுக்கும் அருள்பாலித்தவர். வன்மீகநாதர் என்ற பெயருடனும் இங்கே மூலவர் விளங்குகின்றார். இந்த வன்மீகநாதரை தான் தசரத மகாராஜா இந்திரனால் அவன் சொல்லி அவர் போய் வன்மீகநாதரை அங்கே உள்ள மூலவர் லிங்க மூர்த்தி எங்கே திருவாரூரில் அவரை போய் வழிபட்டு தசரதன் அதற்கு பிறகுதான் யாகம் வளர்த்து அவர் ராமர் பரதர் சத்ருகன லக்ஷ்மணர் அவரை புதல்வராக பெற்றார்கள் என்று தலவரலாறு கூறுகின்றது. இந்த ஒவ்வொரு 7 தலங்களும் தேவாதி தேவர்களும் இந்திரனும் திருமாலும் இப்படி அனைவரும் இன்று வரைக்கும் இந்த கோயில்களில் பூஜை நடக்கும் பொழுது வந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பேறு பெற்ற இறைவனுடைய சக்தி இந்த கோயில்களில் வெளிப்பட்டு தோன்றுகின்றது. ஏன் வெளிப்பட்டு தோன்றுகின்றது? இறைவன் தன்னுடைய நிமித்தமாக ஒரு காரியம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சா இறைவனுடைய சக்தி அங்கு வெளிப்பட்டு தோன்றும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அம்மனுக்கும் சக்தி பீடங்களாக இந்த தலங்கள்லாம் இருக்கின்றன. அந்த அம்பாளனுடைய வடிவ அமைப்பு, அவள் கையில் வைத்திருக்கும் அந்த உபகரணங்கள், இப்படி அவளுடைய பெயர் முதற்கொண்டு அதில் அத்துணை ரகசியங்களும் தாற்பயங்களும் அடங்கி இருக்கின்றன. ஆக இந்த தலங்கள் எல்லாம் மக்கள் அவர்களுடைய இந்த வாழ்வு மேன்மை அடையணும்ட்டு இறைவன் விடங்கரா இங்கே வந்தார். விடங்கர் என்றால் என்ன? உளியால் செதுக்கப்படாதது விடங்கமூர்த்தி. அப்போ இவர் சிவலிங்க மூர்த்தியாக இருக்காரா அப்படின்னா இல்லை. பொதுவாக உளியால் செதுக்க முடியாதது ஒரு அருவுருவமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த விடங்கமூர்த்தி தியாகராஜராக உருவமாக இருக்கிறார். அவருக்கு அருகில் தேவியின் பெயர் கொண்டி. கொண்டி என்றால் அவள் இணைக்கின்றாளாம். யார? இறைவனையும் பக்தர்களையும் இணைக்கின்றாளாம். இறைவன் ரொம்ப பெரியவன். அவனிடம் நம்மை யாரால கொண்டு சேர்க்க முடியும்? குருவால சேர்க்க முடியும். குரு நமக்கு இது இன்னது இந்த நல்ல விஷயங்கள்னு சொல்லுவார். அதற்கு மேலே ஒரு படி ஆதிசக்தியால தான், அந்த சக்தியால தான். ஏன்? அவள் இறைவனுடைய சக்தி. அவளுக்கு மட்டும்தான் இறைவனுக்கு அருகில் செல்லும் அந்த ஒரு ஆற்றலே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சக்தியாக விளங்குபவள் தான் கொண்டி. அவள் பக்தனையும் இறைவனையும் இணைக்கிறாள், நம்மை இறைவனுக்கு அருகில் கொண்டு போகின்றாள். இதே தாற்பயத்தில் தான் நடராஜரும் சிவகாமி அம்மையும் இருக்கிறார். சிவகாமி அம்மை தான் நடராஜருடைய நடனத்தை பார்த்து உயிர்களுக்கு அதனுடைய அந்த அருள் செல்வத்தை நமக்கு கொடுக்கிறாள். அதே போல இங்கே தியாகேசரோட உடனிருக்கும் கொண்டி என்கின்ற தேவிதான் அந்த அருட்செல்வத்தை நமக்கு கொடுக்கின்றார். அப்போ நடராஜருடைய நடனம் என்றால் விடங்கர் என்ன செய்கிறார்? விடங்கரும் நடனம் ஆடுகின்றார். அவர் 7 வகை நடனம் ஆடுகின்றார். இங்கே தியாக விடங்கர் திருவாரூரில். திருவாரூர் தலம் அதனுடைய சிறப்பு என்ன என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். 365 சிவலிங்கங்கள் அந்த திருவாரூர் தலத்தில் இருக்கிறது. அந்த திருவாரூர் தலத்தினுடைய ராஜகோபுரம் மட்டும் 130 அடி. அந்த திருவாரூர் கோயிலில் உள்ள, அதாவது உட்கோயில்கள், சின்ன சின்ன விமானங்களுடைய கோயில்கள் என்று பார்த்தால் 118. இந்த கோயிலுக்கு சுற்றுப்புறமாக சில கோயில்கள் இருக்கின்றன. அவையும் இவையோடு சேர்ந்தவை. அதில் ஒன்றுதான் திருவாரூர் அறநெறி. அங்கேதான் நம் நாயன்மார்களில் ஒருவரான நமிநந்தி அடிகள் எண்ணெய் ஊற்றி தினமும் விளக்கு ஏற்றி அந்த எண்ணெயையும் சமணர்கள் கொடுக்கக்கூடாது என்று நம் சமயத்தை பின்தள்ள பார்க்கும் பொழுது குளத்து நீரையே எடுத்து தன்னுடைய பக்தியினால் அதை எண்ணெயாக அதனுடைய தன்மையை மாற்றினார். யாரு? நமிநந்தி அடிகள். அவரை நாவுக்கரசு பெருமானும் தேவாரத்தில் பாடியிருக்கிறார். அவர் திருவாரூர் அறநெறி என்று இந்த திருவாரூர் ஆலயத்தினுடைய சுற்றுப்புற கோயிலில் உள்ளது அந்த திருவாரூர் அறநெறி. இப்படி இந்த திருவாரூர் தலத்தினுடைய சிறப்புகளில் இன்னொன்று நம் அனைவருக்கும் தெரிந்தது. அதுவும் நம்ம ஊர் கோயிலில் உள்ள தேர் திருவிழாவின் உற்சவத்தில் இருக்கிறோம். திருவாரூர் ஆழித்தேர். தியாகேச பெருமான் யுகங்கள் எல்லாம் கடந்தவன். அவன் எப்போ இந்த பூலோகத்துக்கு வந்தான் என்றே இந்த தலத்திலுடைய இறைவனுடைய காலத்தை நம்மளால் குறிக்கவே முடியாதுன்னு நாவுக்கரசரே சொல்லியிருக்கார். பொதுவாக நமக்கு தென்னகத்திலே கோயில் என்றால் திருச்சிற்றம்பலம், தில்லை. அது 8000 ஆண்டுகளுக்கு முன் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் நடனமாட, அவர்கள் நடனம், இறைவனுடைய நடனத்தை காண இறைவன் இங்கே வந்து சேர்ந்தார். அது யாரோட?
தில்லை 3000 அவர்கள் கூட இறைவன் வந்தார். ஆனால் திருவாரூர் தியாகேசருக்கு அந்த ஒரு வரையறை கூட நம்மால் சொல்ல முடியாதுன்னு நாவுக்கரசரை சொல்லியிருக்கார். அப்படி யுகங்களை எல்லாம் கடந்து தேவலோகத்திலிருந்து வந்தவர் நம்முடைய தியாக விடங்கர். தேவலோகத்தில் யார் இவரை வழிபட்டு கொண்டிருந்தார்? யார் இறைவன்கிட்ட கேட்டார்? திருமால் கேட்கின்றார். திருமால் உயிர்களை காக்கும் கடவுள். அவரிடம் இவரை ஒப்படைத்தால்தான் அவர் உயிர்களை காக்க, இவருடைய சக்தியை பூஜித்து திருமால் உயிர்களை காப்பதற்காக தியாகேசராக தேவியோடு மறைபொருளாக ஆனந்தமாக முருகனோடு வந்தார்கள். அப்போ இவர் சோமாஸ்கந்த வடிவமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 5 அப்புறமாக மகேஸ்வர வடிவங்கள் 25. அந்த 25 வடிவத்தில் சோமாஸ்கந்தரும் ஒன்று. ஆனால் சோமாஸ்கந்தர வடிவத்தில் இறைவன் இருப்பார், இறைவி இருப்பார், நடுவில் முருகப்பெருமான் இருப்பார். இங்கே முருகப்பெருமான் மறைபொருளாக இருப்பார். ஏன்? ஆனந்தம் வெளிப்பட்டு தெரியாது. அது ஒரு ரகசியம். அதனால் திருவாரூரில் அனைத்துமே ரகசியம். இறைவன் அஜபா நடனம் ஆடுவது, அவனுக்கு எந்த வஸ்திரங்கள் ஆபரணங்கள் சாத்துறார்கள், ஏன் அவன் உருவத்திருமேனியில் முகம் மட்டுமே தெரியும். அவனுடைய கை கால்கள் மற்ற எந்த அங்கங்களுமே யாருக்குமே தெரியாது. அத்தனையும் நவ ஆபரணங்களாலும் வஸ்திரங்களாலும் அவர்கள் நிறைத்திருப்பார்கள். நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போது ரகசியமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் அப்படி இருக்கா? கிடையாது. என்றைக்குமே ஒரு மறைபொருளுக்குத்தான் மதிப்பு ஜாஸ்தி. வெளிப்படையாக எல்லாத்தையும் சுலபமாக கிடைச்சிட்டா அதில் மக்களுக்கு அதில் ஒரு ஆர்வமும் நம்பிக்கையும் இருக்காது. என்றைக்குமே மனிதனுக்கு ஒரு தேடுதல் வேண்டும். அந்த தேடுதல் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு பிடிப்பு இருக்காது. அதனால் இறைவன் மறைபொருளாக ஆனந்தத்தை வைத்தான். ஆனால் அதே சமயத்தில் அவனிடம் யார் போய் முறையாக பக்தியோடு கேட்குறோமோ அவனுக்கு அந்த ரகசியத்தை, எந்த ரகசியம், இந்த உண்மை பொருளை, மெய்ப்பொருளை, மெய்ஞானத்தை உணர்த்தக்கூடிய அந்த இறைவன் நமக்கு அந்த பக்குவத்தை அளிப்பான். அப்படி முருகப்பெருமான் அங்கே மறைந்து இருக்கிறார். இறைவன் இறைவியோட முகம்தான் தெரியும். 2 நாட்கள் திருவாதிரை திருவிழாவோடும் பங்குனி உத்தரத்தோடையும் மட்டும்தான் தியாகேசருடைய வலது காலும் கொண்டிங்கிற தேவியினுடைய இடது காலும் மட்டும் தெரியுமா. அவருடைய மேனி முழுக்க முழுக்க மந்திரங்களால் ஆனது. இத்தகைய ஒரு மேனியாக இறைவன் எப்படி பண்ண முடியும்? அவன் தன்னையே தியானிச்சான், தன்னையே ரசித்தான். நாம் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய உயர்ந்தவர்கள் படிப்பிலோ மற்ற அனுபவத்திலோ உள்ளவர்கள்ட்ட கேட்போம். அவர்களை பார்த்து நம்ம கற்றுக்கிடுவோம். இறைவன் யாருக்கிட்ட கற்றுக்கிடுவான்? அதனால் அவன் உயிர்கள் மேலே உள்ள அன்புனால உயிர்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு விமோச்சனம் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தன்னையே தியானித்து யோக நிலையில் இந்த ஒரு தியாகேச வடிவமாக விடங்கராக அவன் வெளிப்படுகின்றான். அப்படி வெளிப்பட்டு திருமால் இதை வாங்கின உடனே அவர் நெஞ்சுக்குள்ள, அதாவது அகப்பூசையில் இறைவனை வழிபடுறார். அங்கே தேவியும் தானாகவே வந்து சேருகின்றாளாம். அப்படி இருந்த இந்த தியாக மூர்த்தியை இந்திரனுக்கு திருமால் கொடுக்கின்றார். இந்திரன் வாங்கி பூஜை செய்கின்றார். அந்த ஒரு தருணத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி, அதாவது குரங்கு முகம் கொண்டவர். அப்போ என்ன தெரிகிறது? இதிலிருந்து நாம் குரங்கிலிருந்து வந்தோம் என்பது உறுதியாகின்றது. ஆனால் குரங்கிலிருந்து எல்லாரும் மனிதர்களாக ஆகிறது இல்லை. ஏன்? எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு உயிரினோ தன்னுடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னு ஒரு சிந்திக்குதோ அதுதான் அப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி கிடைக்கும். அப்படி மனிதர்களையும் எந்த மனிதன் சிந்திக்கிறானோ பக்தியின் வாயிலாக, ஞான நூலின் வாயிலாக அவன்தான் அடுத்த தேவ நிலைக்கு, அதுக்கடுத்த உலகத்திற்குன்ட்டு அவன் சிந்திப்பான். அப்போ நம்ம எல்லாருக்கும் இதை சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவன் அவன் நம்மளுக்கு வழிகாட்டி விட்டான். ஒரு வண்டியை கொடுத்துருவான், அதுக்குண்டான ஓட்டுநர் உரிமத்தையும் கொடுத்துருவான். வண்டியை எந்த பக்கம் எப்படி ஓட்டணுங்கிறது மனிதன்கிட்ட தான் இருக்குது. அதற்கு வழிகாட்டுறது முழுக்க முழுக்க நம்மளுக்கு வழிகாட்ட இருப்பது தான் நம்முடைய பக்தி மார்க்கம், ஆலயங்கள், திருவிழாக்கள், ஞான நூல்கள் முக்கியமாக. அப்படி இந்த தியாகராஜ திருமேனியை இந்திரன் வைத்து வழிபட முசுகுந்த சக்கரவர்த்தி வாலாசுரங்கிற அசுரனை அழிப்பதற்கு இந்திரனுக்கு உதவி புரிகிறார். இந்திரன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, நீங்கள் சதா சர்வகாலமும் வழிபடும் இந்த தியாக விடங்கர் மூர்த்தி எனக்கு வேணும் என்று சொல்லிவிடுகிறார். உடனே இந்திரன் என்ன செய்கின்றான்? தேவ சிற்பியாகிய விஸ்வகர்மா, அந்த விஸ்வகர்மாவை அழைத்து இதே போன்று இன்றும் 6 திருமேனிகளை உருவாக்கி தர சொல்லுகின்றார். தேவ சிற்பி என்றால் அவர் அங்கே தேவலோகத்தில் உள்ள அத்துணை அளப்பதற்கரிய நம்மால் எண்ண முடியாத அந்த மாட மாளிகைகளும் அந்த
அத்துணை விஷயங்களையும் ஒளியால் செதுக்க முடியாது. அவர்கள் தபோபலத்தினால் அவர்கள் அந்த மேலுலகத்தில் இருப்பவர்கள். ஏற்கனவே தபம் செய்து மலங்கள் எல்லாம் குறைந்து அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய அறிவு எல்லாம் நம்மளுடைய மேலே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற தேவ சிற்பி இன்னும் 6 திருமேனிகளை தன்னுடைய மந்திர ஜபத்தினால செய்கிறார். அப்படி செய்யப்பட்ட இந்த 7ல் முசுகுந்த சக்கரவர்த்தி செங்கழு நீர், அதாவது செந்தாமரை பூன்னு சொல்கிறாங்க, அந்த பூவினுடைய வாசம் எந்த விடங்க திருமேனி மேலே இருக்கோ அதுதான் உண்மையான தியாகராஜர் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். அதற்கு இறைவன் நிமித்தமாக அவருக்கு குறிப்பால் உணர்த்துறார். உடனே இந்திரன் மகிழ்ந்து போகிறான். அவருக்கு இதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைத்த இந்திரன் ஆனால் அவனுடைய உண்மையான பக்தியை பார்த்த உடனே கொடுத்துருதான். அதனால தான் நாம் என்றைக்குமே நம்முடைய ஆணவத்தை தவிர்த்து பணிவும் பக்தியும் வைராக்கியமும் நம்முடைய இருந்தால் நம்ம விட பெரியவர்கள் நிச்சயம் நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க, நமக்கு ஆவண செய்வாங்க. ஏன்? இறைவன் அவர்களை செய்ய வைப்பான். அங்கே அந்த பக்குவத்தை உடைய முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்த 7 திருமேனிகளும் கிடைக்கின்றன, அவரால் நமக்கு கிடைக்கின்றன. அதனால தான் ஒரு அரசனையும் ஆகிய தலைவன் கடவுளுக்கு ஒப்பா சொல்லுவார். அவன் தன்னை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், தனக்கு கீழே ராஜாங்கத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் நல்லா இருக்கணும்னு எண்ணி அவன் அந்த மூலட்டான தேவராக விளங்கும் அந்த விடங்க திருமேனியை தியாக விடங்கிற திருவாரூரிலையும் மற்றைய 6 திருமேனிகளை இன்னும் 6 கோயில்கள்லையும் நிர்மாணிக்கிறார். அந்த கோயில்களில் தான் இந்த ஒவ்வொரு விடங்க திருமேனியும் இன்றைக்கும் வீற்றிருந்து இறைவன் உயிர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இந்த திருவாரூரில் நாம் முக்கியமான பூஜை நேரமாக இருப்பது சாயரட்சையாம். இந்த சாயரட்சை என்பது இந்த மணித்துளிகளில் நடக்கும் அப்படின்னு முடிவு செய்து நடப்பதில்லையாம். அது எப்போ நடக்குது என்பது அந்த பூஜை செய்பவர்களுக்கே தெரியாதாம். ஏன்னா உள்ளே இருக்கும் பொழுது அந்த சாயரட்சை நேரத்தில் இன்றைக்கும் இந்திரன் அங்கே நிற்கிறாராம். அவர் நிற்கிற நேரத்தில் அந்த சாயரட்சை பூஜை நடந்துருமா. அதனால் அன்றைக்கு அந்த பூஜையினுடைய அந்த தரிசனம் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா. அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததான் இந்த தியாகராஜர் ஆலயத்தில் உள்ள அந்த சாயரட்சை பூஜை. இன்னொன்று முகுந்தார்ச்சனை. இந்த முகுந்தார்ச்சனைங்கிறது அந்த சோழராஜாவினுடைய பெயரால் சகஸ்ர நாமம் 1000 நாமங்கள் இருக்கான் இந்த தியாகராஜ பெருமானுக்கு. லலிதா பரமேஸ்வரிக்கு இருக்குது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது, நமக்கு தெரியும். தியாகராஜருக்கு 1000 நாமங்கள் இருக்கான். அந்த முகுந்தார்ச்சனை தான் இவருக்கு சிறப்பாக செய்யப்படுகின்ற அந்த பூஜையாம். இந்த கோயிலினுடைய பெரிய ஒரு பிரம்மாண்டம். இந்த கோயில் 33 ஏக்கர். இந்த கோயிலுடைய புண்ணிய தீர்த்தமாகிய கமலாலய குலமும் 33 ஏக்கராம், 5 வேலி நிலமா. அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த கோயிலுடைய தியாகராஜ விடங்கர முசுகுந்த சக்கரவர்த்தி தாமரையில் வச்சு கொண்டு வந்தார். அதனால தான் இந்த குளத்திற்கு பேர் கமலாலய குளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இந்த இறைவன் திருமேனிக்கு 8 நாட்கள் மட்டுமே வருடத்தில் அபிஷேகம். இந்த தியாக விடங்கர் இருக்கிற 7 தலங்கள்லையும் மூலவருக்கு பக்கம் தியாக விடங்கர், மூலவர் சிவலிங்கமாக இருக்கும். தியாக விடங்கர் அதற்கு பக்கம் ஒரு மரகத லிங்கம் இருக்குமா. அந்த மரகத லிங்கத்துக்கு தான் இந்த 7 தலங்கள்லையும் தினமும் காலை மாலை அபிஷேகம். தியாக விடங்கருக்கே ஒரு வருடத்தில் 8 நாட்கள் மட்டும்தான் அபிஷேகமாக நம்முடைய திருவாரூரில். தியாகராஜர் அவர் விண்ணுலகத்து மன்னர்கள், இந்த மண்ணுலகத்து மன்னர்கள் எல்லாருக்கும் மேலே. ஏன்? அவர் தியாகத்தில் ராஜா, தியாகசீலர். அவருக்கு எல்லா செல்வங்களும் இந்த அண்ட பிரபஞ்சங்களுமே அவர் படைத்தது தான். ஆனால் அவர் எதையுமே உரிமை கொண்டாடவில்லை. அதனால தான் அவர் ரொம்ப பெரியவர். அதனால தான் அவர் சும்மா சிவனே என்று இருக்கிறார். அந்த பற்றுகள் எல்லாம், அந்த சொத்துக்களை எல்லாம் எல்லாத்தையும் கடந்து இருக்கிறார். உயிரை தன் நிலைக்கு உயர்த்தணுங்கிற ஒரே ஒரு உன்னத நோக்கம் மட்டுமே, அது மட்டுமே இறைவனுடைய ஒரே இச்சை. அதை தவிர அவன்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தியாகத்தில் சீலராக இருக்கிறனால அவர் தியாகராஜன், தியாக விடங்கராக இருக்கிறார். அதனால் நவகிரகங்கள் எல்லாம் இந்த விடங்கத்தலங்கள் எல்லாவற்றிலும் நேர்கோட்டில் தான் இருக்கு, மண்டலங்களாக இருக்கவே இருக்காதான். இது இந்த தியாகராஜ விடங்கத்தலங்களுடைய இன்னொரு மகத்தான ஒரு சிறப்பு. ஏன்னா இதில் ஒரு தலம் திருக்கோளிலிங்கிற தலத்தில் நவகிரகங்களுக்கே தோஷம் பிடிக்கும் பொழுது அவர்களும் அடியாராக இறைவனை பணிய உடனே இறைவன் அவர்களுக்கும் தோஷ நிவர்த்தி செய்ய அவர்களும் அடியார்களாக மாறிவிடுகிறார்களாம். அப்பேற்பட்ட சிறப்பாக வாய்ந்த தலங்கள் இந்த விடங்க தலங்கள்.
இந்த தியாகராஜர் அவர் ராஜா, அவருக்கு பணியாளர்கள் இருப்பார்கள் இல்லையா, பல வகை குடும்பத்தார்கள் இன்ற வரைக்கும் ஒவ்வொரு வேலை செய்வதற்கும் அவர்கள் மட்டும்தான் செய்வார்களாம். இறைவனுடைய திருமேனியை தீண்டுபவர்கள் அவர்கள் நயனார்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். அஜபா நடனம், அந்த நடனத்தை, அதாவது ரகசியம், அந்த நடனத்தை இறைவன் ஆடுவதை, அந்த நடனத்தை ஆட்டுவிப்பவர்கள், இறைவனுடைய திருமேனியை பல்லக்கில் சப்பரத்தில் வைத்து கட்டு கட்டி ஆட்டுபவர்கள் ஸ்ரீபாதாந்திகள், விழுப்புரமர்கள்னு சொல்லப்படுகின்றவர்களாம். மகா சைவர்கள், மானாந்தியர்கள், கடல் கண்டல் பார சைவர்கள், இவர்கள்லாம் இசைவாத்தியங்கள் ஒலிப்பவர்கள். இப்படி ஒவ்வொரு பணிக்கும் இன்றைக்கும் ஒவ்வொரு பிரிவு இருக்கிறான். இறைவனுடைய அந்த தியாகராஜனுடைய பணி செய்வது. இப்பேற்பட்ட தியாகராஜ பெருமான் அவருடைய கமல அந்த தியாக விடங்கர், வீதி விடங்கர்னு சொல்லப்படுறார். ஏன் அவர் வீதிகளில் வர, இறைவன் எப்போவுமே திருவிழாக்கள் வரும்போது அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அங்கே இருக்கணும், பார்க்கணும்னு எதுக்காண்டி சொல்கிறோம்? நமக்காக இறைவன் வீதியில் இறங்குறான். அப்போ அந்த ஊரில் உள்ள எல்லாரும் நம்முடைய வீடுகளில் இருந்து வெளியே வந்து அவனை தரிசனம் பண்ணுவது அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவனுடைய அன்புக்கு நாம் வந்து பிரதிபலனாக செய்யக்கூடியது. அப்படி வீதியில் இவர் வர்றதுனால இவர் பேர் வீதி விடங்கர். இவர் எல்லாருக்கும் வரனாலும் ஒருத்தருக்கு ரொம்ப அதிகப்படியான அன்பாக ஒருத்தருக்கு வரார். அவர் யார் என்று எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், சுந்தரர் பெருமான். சுந்தரர் பெருமானுக்காண்டி வீதியிலேயே நடந்தாரா நம்முடைய தியாகராஜ பெருமான். இப்படி தியாகராஜ பெருமான் பக்தர்களுக்காண்டி வீதியில் இறங்கி நடந்துறாரு, காலணிகளும் இல்லாமல் வாகனமும் இல்லாமன்னு சொல்லிட்டு இந்த விடங்கத்தலங்களில் உள்ள நந்தியம்பெருமான் 4 கால்களில் நிற்பாராம். ஏன் இறைவன் எங்கே வாகனத்தில் கூட ஏறாமல் பக்தருக்காக காலால் நடந்து போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடங்கத்தலங்களில் உள்ள ஒரு தலமாகிய திருக்கார வாயிலில் நந்தியம்பெருமான் 4 கால்களில் இறைவன் முன்னாடி நிற்கிறாராம். அப்படி யாராலையாவது அன்பு செய்ய முடியுமா அப்படின்னா அது இறைவனால தான். ஏன்னா பக்தியில் 2 வகை, ஒன்று காமிய பக்தி, ஒன்று நிஷ்காமிய பக்தி. காமிய பக்திங்கிறதுல இறைவனை நம்ம பக்தி செய்யும்போது பலாபலன்கள் எதிர்பார்க்குறோம். இறைவன்கிட்ட மட்டுமல்ல, நம்முடைய எல்லா உறவுகள்கிட்டையும் நம்ம மேலே உள்ள அன்பு நிறைய இருந்து மற்றவங்க மேலே அன்பு குறைய இருந்தால் நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம். இதே அவங்க மேலே அன்பு நிறைய இருந்து நம்ம மேலே நம்மளுக்கு அன்பே இல்லை அப்படின்னா அப்போ நம்ம பார்க்குறது நிஷ்காமிய பக்தி. அந்த நிஷ்காமிய பக்தியை தான் நம்ம இறைவன் மேலே வைக்கணும். அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்? அவனுடைய அன்பை மட்டுமே பெறுவதற்கு நாம் முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பக்தியை இத்தகைய இறைவன் மேலே வைக்காமல் நம்ம வேறு யார் மேலே வைக்க போகிறோம்? ஆக நம்ம முயற்சி பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு தான் மேலும் மேலும் நம்ம எல்லோரிடமும் கற்றல், கேட்டல், தெளிதல், சிந்தித்தல் அப்படிங்கிற ஒரு படிநிலைகளில் பக்தியை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இறைவன் மேலே உள்ள பாடல், இந்த அஜபா நடனம் ஒரு ரகசிய நடனம். அஜபம்ங்கிறதே வந்து மௌனம், அதாவது யோக நிலையில் தியானத்திலே சிறந்த தானம் நம்முடைய மூச்சை நாம் கவனிக்கிறது தான். இந்த மூச்சை மேலே இழுத்து விடுறது அதுதான் அஜபா நடனம். அந்த நடனம் அப்படி தான் இருக்குமா அதோடைய தாற்பயம். ஏன்னா திருமால் தன்னுடைய நெஞ்சில் வச்சிருந்தனால அவருடைய அந்த நெஞ்சின் மூச்சு அவர் இழுத்து விடுவதையே அதையே இறைவன் அடிநாதமாக தாளமாக கொண்டு இறைவன் நடனம் ஆடினான். இதிலிருந்து நமக்கு தெரிவது பிராணவாயுவில் முதற்கொண்டு இறைவன் அவன் இருந்தால்தான் அது வந்து இயங்கும். இவனுடைய இந்த நடனம் நமக்கு உணர்த்துவது ஒவ்வொரு அசைவிலும் இந்த பிரபஞ்சத்திலும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தத்தான் இந்த நடனங்கள். அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றிலையும் நம்ம அவனை உணரலாம் அப்படிங்கிறத நம்ம வழிமுறைக்கு கொண்டு வருவதற்கு இதெல்லாம் விளக்கப்படுகின்றன. இப்போ இதனுடைய தேவாரங்கள் நாவுக்கரசு பெருமான் இந்த தியாகராஜர் மட்டும் முத்து விதானம், அதாவது துணி, வெள்ளை துணியால் பந்தலில் தான் கருவறையிலிருந்தே தேருக்கு கூட வருவாராம். வரும்பொழுது கூட அவர் பந்தலோடு வருவாராம். அந்த பந்தலை பார்த்து விட்டு நாவுக்கரசர் ஞானசம்பந்தர்கிட்ட வந்து சொல்கிறாராம். ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் திருப்புகலூரில் 2 பேரும் பார்க்கும் பொழுது ஞானசம்பந்தர் கேட்குறாராம், நீங்கள் திருவாரூர் போயிருந்தீங்களே அப்பர் சுவாமிகளே நீங்கள் சொல்லுங்கன்னு. நாவுக்கரசர் சொல்கிறாரா, என்னவென்று சொல்வேன் இறைவனுடைய அந்த அழகை அப்படின்னு நாவுக்கரச பெருமான் சொல்கிறார். அப்பந்தான் அவர் முத்துவிதானம் அப்படிங்கிற ஒரு தேவார பாடலை பாடுகின்றார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அது மட்டுமல்ல, ஆழித்தேர் வித்தகன். இந்த ஆழித்தேர் 132 அடியாம்.
1700களிலிருந்து இந்த ஆழித்தேர் இருக்கிறதுக்குண்டான ஆவணங்களே நமக்கு இருக்கு. இது இப்போதைக்கு இருக்கிறது 3வது தேர் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரமும் ஞானசம்பந்தர், சுந்தரர் எல்லோரும் பாடியிருக்காங்க. இங்கே நம்முடைய நாவுக்கரசர் தேவாரத்தின் மூலம் பிடங்கருடைய அழகையும் சுந்தரர் பெருமான் திருவாரூர் சுவாமிகள் மேலே வைத்த அன்பு. அவர் பரவேநாச்சியாரோட திருவாரூரில் வாழ்ந்தார். பரவேநாச்சியாரை பார்ப்பதற்காகவா அவர் திருவொற்றியூர்லேருந்து வந்தார். சங்கரி நாச்சியாரை விட்டுட்டு திருவாரூர் சாமிகளுடைய வசந்த உற்சவ திருவிழாவில் அவனுடைய அழகை பார்க்கறதுக்காண்டி வந்தார். அப்பேற்பட்ட அன்பை நம்முடைய சுந்தரர் பெருமான் இவர் மேலே வைத்திருந்தார். இதற்கும் மேலாக இன்றைக்கும் நம் சைவம் தழைத்தோங்க, பக்தி என்பது எல்லாருக்கும் முக்தியை தரும், எந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்றாலும் அப்படிங்கிற ஒரு மகா பெரிய தத்துவத்தை, அன்பே சிவமாக இருக்கிறாங்கிற ஒரு உணர்வை நமக்கு உணர்த்தியது நம்முடைய 63 நாயன்மார்களுடைய வரலாறு. அதை முதல்ல திருத்தொண்ட தொகையில் தில்லைவாழ் அந்தனருங்கிற பாடலடியை இந்த திருவாரூர் தேவாசிரிய மண்டபம்தான் நமக்கு எடுத்து கொடுத்தது. அதை தந்தது நம்முடைய சுந்தரர் பெருமான். அதற்கு ஊக்குவித்தது விரண்மெண்ட நாயனார். அங்கே குழுவிருந்த அத்துணை அடியார் பெருமக்கள். ஒவ்வொரு நம்முடைய விடயத்திலும் அடியார் கூட்டத்தினுடைய அந்த சிறப்பையும் அந்த முக்கியத்துவத்தையும் நாம் என்றைக்குமே அடிக்கோலிட மறக்கவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த தேவாரங்களை பாடிவிட்டு நம்ம அடுத்த தலத்துக்கு செல்லுகின்றோம். சித்தம் நிலாவும் தென் திருவாரூர் நகராளும் மைத்தழை கண்ட ஆதிரை நாளின் மகிழ் செல்வம் இத்தகமைத்து என்றென் மொழி கேள் என்றுரை செய்தார் முத்துவிதான மணி பொன் கவரே மொழி மாலை முத்துவிதான மணி பொன் கவரே மொழி மாலை. முத்துவிதானம் முத்துப்பந்தர், கவரி 2 கவரி வீசுகிறார்களாம் தியாகராஜ பெருமான். அவர் ராஜா என்பதனால் அவர்களுக்கு எப்போவுமே அவருக்கு கவரி வீச 2 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய கையில் செங்கோல் இருக்கும். இப்படிப்பட்ட அவரை தந்தை போயினர், தாயரும் போயினர், நானும் போயிடுவேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த நாள் நான் உன் மனத்தே வைப்பதற்கு ஒரு நாளாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய மனம் ஏழை நெஞ்சு. ஏன் நாம் ஏழை நெஞ்சு? எவ்வளவு கல்வி, உற்றார், உறவினர், பணம் எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய நெஞ்சை ஏழை நெஞ்சுன்னு சொல்லிட்டாரு ஞானசம்பந்த பெருமான். ஏன்? அந்த நெஞ்சத்தில் ஒரு சொத்து என்றைக்குமே எல்லா மனித உயிர்கள்ட்டையும் இருக்குது. அது நிலையாமைங்கிற தத்துவம். அந்த நிலையாமையில் நாம் நிலை கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து வெளிவந்து என்றைக்கும் பற்றற்ற நிலையில் நிலையாக இருக்கிற ஒரு பொருள் மேலே நம்ம பற்ற வைக்கும் பொழுது தான் நாம் செல்வர்களாகும். ஆக அதனால் நம்முடைய நெஞ்சத்தை ஏழை நெஞ்சம்னு சொல்லிடுறாரு ஞானசம்பந்தர். அப்படிப்பட்ட நான் என்னைக்கு உண்மையில மையல் கொள்ளுவேன் அப்படின்னு அந்த ஞானசம்பந்த பிள்ளை கேட்குறார். அதனால தான் அவர் ஞான பிள்ளை. இப்போ சுந்தரர் பெருமானுடைய அந்த தேவாரத்தோடு இந்த தலத்திலிருந்து நாம் அடுத்த தலத்துக்கு நகர்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பொன்னுமை பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்ன தன்மயன் என்றறி ஒன்னா எம்மான எழி வந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்தடி ஆரூரானை மறக்கலுமாமே ஆரூரானை மறக்கலுமாமே. திருச்சிற்றம்பலம். இந்த பெருமானுடைய அழகை நம்முடைய அடியார் பெருமக்கள், அருளாளர்கள், உரையாசிரியர்கள் வாயிலா நாமும் இதுவரை சென்று காணாதவர்களும் காணக்கூடிய ஒரு பேரை நமக்கு இறைவன் கொடுக்கும். அது மட்டுமே நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய விண்ணப்பம். அந்த வகையில் இந்த இறைவி கமலாம்பிகை, அக்ஷரா தேவி 2ம் சக்தி பீடங்கள்.
அக்ஷர பீடம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா அக்ஷரங்கள்ங்கிறது எழுத்துக்கள் மட்டும் இல்லை, முதலில் தோன்றியவை, அது அழிவில்லாதது. அத்தனை அந்த அக்ஷரங்கள் எழுத்துக்கள் எல்லாம் இந்த அக்ஷர தேவி என்று சொல்லப்படும் இந்த தலத்தினுடைய தேவி கமலாம்பிகையினுடைய அங்கங்களாக இருக்கான். இறைவன் மந்திர திருமேனி, இந்த தேவி அவள் அங்கங்கள் முழுவதும் திரு அங்கங்கள் எழுத்துக்களால் ஆனதான். அப்பேற்பட்ட சிறப்புடையது இந்த கமலாம்பிகையினுடைய அந்த சந்நிதி. இன்னொரு தேவி நீலோத்பலாம்பாள், அல்லியங்கோதைன்னு சொல்றது. அவள் 2 கரங்களோடு ஆதிசக்தியா வீற்றிருக்கிறாள். அன்னையினுடைய சிறப்பையும் எண்ணி அவளை போற்றி அடுத்ததாக பிறக்க முக்தி தந்த தரும் திருவாரூர். அதனால தான் சுந்தரர் திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன்னு சொன்னார். அப்படி பிறக்க முக்தி தரும் திருவாரை தரிசித்து விட்டோம். அடுத்ததாக திருநள்ளாறுக்கு செல்கின்றோம். இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையெல்லாம் பெறணும். ஆனால் நமக்கு துன்பம் வருது. அப்போ அந்த துன்ப